டாக்ஸிக் என்ற அந்த சொல் வந்து இப்போ பரவலாக பேசப்படுது. குறிப்பாக இந்த டாக்ஸிக் என்ற சொல் வந்து சினிமா வட்டாரத்தில் இப்போ யார் மூலமாக சொல்லப்படுதுன்னா, அனுபமா பரமேஸ்வரன். அந்த அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. யார் மீது குற்றச்சாட்டுனா, துருவ் மீது சொல்கிறாங்க. துருவ் விக்ரம் ஏன் சேர்த்து சொல்லணும்னா, விக்ரம் சேர்த்து நீங்கள் புரிஞ்சிக்கூடாதுல்ல. எனக்கு வந்து நான் வந்து அவர்கிட்ட நான் விலகி வந்துட்டேன். ரொம்ப டாக்ஸிக், அதாவது வந்து ரொம்ப ரொம்ப பாய்சனாக இருக்கிறார், அவர் ரொம்ப விஷத்தன்மை வந்து பாய்ந்தவராக இருக்கிறாருன்ற மாதிரி இந்த டாக்ஸிக் என்ற ஒரு சொல்ல சொல்லி, தனக்கு மட்டுமே தன் காதலி வந்து உரிமையாக இருக்கணும், அப்படி வேறு யார்ட்டையாவது பேசினா உடனே ஒரு சந்தேகம், இவ நம்மளை விட்டு போகிறவ ஏன் அவள் அங்கே அப்படி பேசுகிறான், அவங்ககிட்ட நான் அப்படி வழி பேசுகிறான், இப்படி வந்து இந்த காதலிக்கும் போது இந்த சிக்கல் இருக்குது. காதல்னா அடுத்த கட்டம் கல்யாணத்துக்கு போனோம், சரி இவ்வளோ சீக்கிரம் இது கல்யாணம், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருக்கலாம். நீங்கள் விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய ஸ்டாரு. ஆரம்ப காலத்தில் அவர் மீது எந்த விதமான இந்த கிசுகிசும் கிடையவே கிடையாது. சினிமாவில் வந்து நிற்கிறதுக்கு பெரும் போராட்டமே நடத்தினவர் விக்ரம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பை வேற ஒருத்தர் நடிக்க முடியுமான்ற அந்த கேள்வியை கேட்க வச்சார். அது சிம்பு பெரிய உதாரணமாக எடுத்துக்க முடியும். சிம்பு கெரியர் ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் தான். பிரபுதேவா அவர்களுடைய நடனம் ஒன்று இப்போ சர்ச்சையாக இருக்குது. பிரபுதேவா மாதிரியான ஒரு லெஜெண்டரி டான்சர் இப்படி மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் குட்டி விஜய் இருக்கிறார்ல, குட்டி தளபதி சஞ்சீவ், அவங்களுடைய மனைவி தான் வந்து இந்த சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கிறாங்க. ஆனால் நீ எப்படி கேட்கலாம், உனக்கு என்ன டான்ஸரா, நீ என்ன பெரிய டான்ஸ் ஆடிடியா, அப்படிலாம் சொல்ல முடியாது. வணக்கம். டாக்ஸிக் என்ற அந்த சொல் வந்து இப்போ பரவலாக பேசப்படுது. குறிப்பாக இந்த டாக்ஸிக் என்ற சொல் வந்து சினிமா வட்டாரத்தில் இப்போ யார் மூலமாக சொல்லப்படுதுன்னா, அனுபமா பரமேஸ்வரன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா டிராகன் படத்தில் சொல்ல முடியும். ஸோ இப்போது அந்த அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. யார் மீது குற்றச்சாட்டுனா, துருவ் மீது சொல்கிறாங்க. துருவ் விக்ரம் ஏன் சேர்த்து சொல்லணும்னா, விக்ரம் சேர்த்து நீங்கள் புரிஞ்சிக்கூடாதுல்ல. அதனால் வந்து துருவ் மீது வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, எனக்கு வந்து நான் வந்து அவர்கிட்ட நான் விலகி வந்துட்டேன், ரொம்ப டாக்ஸிக், அதாவது வந்து ரொம்ப ரொம்ப பாய்சனாக இருக்கிறார், அவர் ரொம்ப விஷத்தன்மை வந்து பாய்ந்தவராக இருக்கிறாருன்ற மாதிரி இந்த டாக்ஸிக் என்ற ஒரு சொல்ல சொல்லி அவங்க வந்து வெளியேறணும் சொல்கிறாங்க. அவர்கிட்ட வந்து எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன இவங்களுக்குள்ளே என்ன கேட்டால், மொத்தமே அவர் ஒரு 4 படம் கூட நினைக்கிறேன், ஒரு 3 படம் நான் நினைக்கிறேன், இந்த அம்மா ஒரு 4 படம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே இவங்களுக்குள்ளே வந்து ஒரு காதல் வந்து, அந்த காதல் வந்து இவங்களுக்குள்ளே ஒரு கசந்து போக காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு இது டார்ச்சர் கொடுக்குறாரு. டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா வந்து, ஒரு சினிமாவில் நடிக்கும்போது தொடர்ந்து பல வாய்ப்புகள், பட வாய்ப்புகள் வரும்போது, ஒரு வழக்கமாக தெரியல, சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் சக நடிகருடன் நடிக்கும்போது இவருக்கு வந்து அது வந்து ஒரு பொசசிவ் சொல்லுவாங்கல்ல, நம்ம காதலிக்கிற பெண் வந்து வேறு யார்கிட்டையும் போயிடக்கூடாது, வேறு யார்கிட்டையும் போய் விழுந்துடக்கூடாது, இல்லை வேறு எங்கேயாவது வழி மாறிடக்கூடாது, இல்லை வேறு யாரையாவது காதலிச்சிடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. தனக்கு மட்டுமே தன் காதலி வந்து உரிமையாக இருக்கணும், அப்படி வேறு யார்ட்டையாவது பேசினா உடனே ஒரு சந்தேகம், இவ நம்மளை விட்டு போகிறவ ஏன் அவள் அங்கே அப்படி பேசுகிறான், அவங்ககிட்ட நான் அப்படி வழி பேசுகிறான், இப்படி வந்து இந்த காதலிக்கும் போது இந்த சிக்கல் இருக்குது. இது ஒரு உளவியல் சிக்கல் தான் இது உள்ளபடியே. பட் அதுக்காக என்ன இவங்க போய் வந்து தினம் 2 பேரும் வந்து மருத்துவர்கிட்ட போக முடியும் கவுன்சிலிங்காக. ஒரு கட்டத்தில் பார்க்குறாங்க, அந்த டாக்ஸிக்கு வந்து ரொம்ப முத்தி போகுது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த அம்மாவே சொல்லிட்டாங்க, அனுபமா பரமேஸ்வரனே சொல்லிட்டாங்க, என்னென்னா நான் வந்து துருவக்கிட்ட இருந்து நான் விலகிட்டேன். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகள் கூட வந்து, அந்த பட வாய்ப்புகள் வந்து கை நழுவி போயிருக்கலாம். இவர் வந்து இம்சையாக இருக்கிறாரு, சரி அடுத்தது காதல்னால் அடுத்த கட்டம் கல்யாணத்துக்கு போனோம், சரி இவ்வளோ சீக்கிரம் இது கல்யாணம், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருக்கலாம், அப்படிலாம் ஊரெல்லாம் சுற்றி எல்லாம் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், நானும் வந்து ஒரு 50 படத்தில் நடிச்சிருவேன், பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், நீங்கள் ஒரு பக்கம் வந்து
ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுங்க, 2 பேரும் பெரிய ஸ்டார் ஆன பிறகு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவில் இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அந்த மேரேஜ்ன்ற அந்த விஷயத்தெல்லாம் அவங்க பேசவே இல்லை. இருக்கிற இப்போ இந்த காதல் உறவே வந்து கசந்து போயிடுச்சு, நாங்கள் வந்து விலகிறேன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இது சினிமாவில் வந்து காதலிக்கிறதும் பிரியறதுன்றது அது எல்லா வீட்லேயுமே, நான் சொல்கிறது இங்கே கோலிவுட் மட்டுமே கிடையாது, பாலிவுட்லேயும் நடந்திருக்கு, எல்லா வீட்லேயுமே இது இருக்குது. ஆனால் இவங்க சினிமாவில் ஏதாவது சாதித்த பிறகு இது ஏதாவது இப்படி நடந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பெரிய ஸ்டாரு. ஆரம்ப காலத்தில் அவர் மீது எந்த விதமான இந்த கிசுகிசும் கிடையவே கிடையாது. சினிமாவில் வந்து நிற்கிறதுக்கு பெரும் போராட்டமே நடத்தினவர் விக்ரம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பை வேற ஒருத்தர் நடிக்க முடியுமான்ற அந்த கேள்வியை கேட்க வச்சார். இந்த நடிப்பை நீங்கள் தர முடியுமா அப்படின்ற அளவுக்கு வந்து திறமையை, முழு திறமையை வந்து காட்டி நிரூபித்தார். அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கிசுகிசுகள், ரொம்ப ரகசியமான கிசுகிசுவே ரகசியம்தான். அந்த கிசுகிசுலே ரொம்ப ரகசியமான கிசுகிசுக்கள்லாம் இருந்தது. ஆனாலும் வந்து வெளிச்சத்துக்கு வந்தது கிடையாது. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ அது துருவா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த அனுபவ பரவசம் இருக்கட்டும், மொத்தமே நடித்த படமே வந்து 4 படம். அந்த 4 படம் கூட பார்த்திங்கன்னா வந்து மக்கள் மனதில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து கிடையவே கிடையாது. பைசனில் வேணால் தம்பியை சொல்லலாம், உங்களுக்கு மொழியாக வந்து கஷ்டப்பட்டு அந்த படத்தில் நடிச்சிருந்தார், நல்லாவே நடிச்சிருந்தார் துருவ். பட்டு அனுபவம் பரமேஸ்வரனுக்குன்னா சில படங்கள், அது குறிப்பாக டிராகன் படத்தில் தான் அவருடைய கேரக்டர் வந்து அனுதாபம் திரட்டக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பெருசாக சினிமாவில் சாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான லவ் லிவிங்கு அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியாக இல்லாமல் அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் வந்து பிரியது. சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நோக்கம் என்ன தான், சினிமாவுக்கு வந்து வந்ததோட நோக்கம் என்ன, இவங்க ஜெயிக்கிறன்ற நோக்கம்லாம் கிடையாது. இப்போ இது மாதிரி வந்து ஆரம்ப காலத்திலே ஒரு பட வாய்ப்புகள் வரும்போதே இந்த மாதிரி காதல் கீதல்னு போகும்போது எப்படி ப்ரொடியூசர் வந்து இவங்களை நம்பி பணத்தை போட முடியும், டைரக்டர்களை எப்படி இவங்களை நம்பி வந்து ஒரு படத்தை எடுக்க முடியும்? இப்படி தான் கடந்த காலத்தில் வந்து சிம்புவாக இருக்கட்டும், இன்னும் சில நடிகர்கள் வந்து, அது சிம்பு பெரிய உதாரணமாக எடுத்துக்க முடியும். சிம்பு கெரியர் ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் தான், நடிகைகள் தான். அதுக்காக அவங்க நடிகைகளை மட்டுமே நம்ம குறை சொல்லிட முடியாது, அவர்கிட்டையும் சில குறைகள் இருந்தது. அடுத்தடுத்து காதல் கீதல் அப்படியே போய் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அவருக்கு வந்து ஞானம் பிறந்து இப்போ தான் வந்து அவர் வந்து காலம் கடந்து இன்றைக்கும் வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு போராடுறாரு சிம்பு. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அவருக்கும் இந்த மாதிரி நடிகைகள்கிட்டேருந்து ஒரு லவ் வர்றதும், அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரியறதும், திருப்பி லவ் வர்றதும், திருப்பி பிரியறதும், திருப்பி லவ் வர்றதும், இப்படியே தான் வந்து சிம்போட கெரியரை அப்படி தான் போச்சு. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு முன் உதாரணம் இருக்குது. இப்போ துருவுக்கு வந்து சிம்பு வந்து ஒரு முன் உதாரணம். அப்படி தான் வந்து எடுத்துக்கணும். சிம்பு கொடுத்த அந்த இடைவெளியில் தான் பல நடிகர்கள் வந்து அவர் இடத்துல வந்து நின்னாங்க. பெரிய கேப் ஆயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ இந்த லவ் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், அனுபவமா பரமேஸ்வரன் வந்து விலைக்கு போயிட்டாங்க. இப்போ இவர் விட்டுட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. இவர் என்ன செய்வார், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ்லேயே வந்து அடுத்தடுத்து பழக்க வழக்கங்கள் இல்லை அந்த ஃபீலிங்ஸ்னால வந்து ஷூட்டிங் போக முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், கெரியரில் வந்து சினிமா கெரியரில் நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த லவ் இந்த கண்ட இந்த குப்பைகள் கிட்ட வந்து விலகி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும். கடமை என்ன, நம்ம டியூட்டி என்னவோ அதை பார்க்கணும். சினிமாவில் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு விக்ரம் எப்படி நின்னார் அந்த மாதிரி நிற்கணும். ஆனால் வந்து வாய்ப்புகள் அப்போ தான் வந்து வாய்ப்புகளும் வரும். ஐயோ இவர் வந்து படத்தில் வந்து இவரை வந்து கமிட் பண்ணோம்னா இவர் வருவாரா, ஷூட்டிங்கு வரமாட்டாரா, அந்த பொண்ணோட போயிடுவாரா, இந்த பொண்ணோட போயிடுவாரா, அப்படி ஒரு எண்ணம்னா எப்படி வந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு வரும்? இப்போ பெரிய இதை விஷயமா இதை விவாதிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா, கடந்த காலத்தில் சில பாடங்கள் இருக்குது, அதை பார்த்து துருவ் அவர்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் பல நடிகைகளுடைய வாழ்க்கையை எப்படி திசை மாறிச்சு, இந்த மாதிரி லவ்வில் போய் மாட்டி தான் அது ஆச்சு. இப்போ அனுபவ பரமேஸ்வரன் விலகிட்டேன்றாங்க. துருவ் வந்து அவர் சைட்லேருந்து எதுவும் ஸ்டேட்மெண்ட் இல்லை. நல்லபடியாக வந்து விலகிட்டால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து சினிமாவை வந்து கெரியர் பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்காமல் இருந்தாங்கன்னா போதும். பிரபுதேவா அவர்களுடைய நடனம் ஒன்று இப்போ சர்ச்சையாக இருக்குது. யார் சர்ச்சையாக்குறான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குட்டி விஜய் இருக்கிறார்ல, குட்டி தளபதி சஞ்சீவ், அவங்களுடைய மனைவி தான் வந்து இந்த சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கிறாங்க.
சரி, இதுக்கு பதில் கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டால் பிரபுதேவா தரப்புலேருந்து சில பேர் வந்து பதில் கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனைனா அந்த நடன சர்ச்சைனா, பிரபுதேவா வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பரதநாட்டியம் ஆடும்போது அவர் வந்து பிழையாக ஆடிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சியோட மனைவி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இது மன்னிக்க முடியாத, இது ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் பண்ணது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்டு டான்ஸில். ஆனால் நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு பிழையாக வந்து டான்ஸ் ஆடலாமா? எப்படி இந்த திருவிளையாடல் படத்தில் தர்மி வந்து சொல்லுவார் பாருங்க, வந்து ஒரு பிழையான பாட்டை நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டீங்க, மன்னர் என்னை காரி துப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி தர்மி வந்து சொல்லுவார். பாட்டை எழுதி கொடுத்தது யாருன்னு கேட்டால் சிவபெருமான். சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோயில் மண்டபத்தில் மாறு வேடத்தில் வந்து தான் அதை எழுதி கொடுப்பாரு. அப்போது தர்மி வந்து கத்துவார். திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் தான் தர்மியாக நடிப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட நான் வந்தே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சில வசனம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து இப்போது இந்த குற்றம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவங்க சஞ்சீவோட மனைவி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய லெஜண்ட் நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஆடும்போது இப்படி நீங்கள் வந்து தப்பாக ஆடலாமான்னு சொன்னாங்க. அப்போது நடனத்தை பற்றி ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இது சம்மந்தம் பிரபுதேவா தரப்பில் வந்து பேசக்கூடியவங்க வந்து கேட்டினா, அவர் யார் தெரியும்ல, அதாவது டான்ஸு சரியாக தான் ஆடினார்னு சொல்லலை, அதாவது மறுத்து பேசக்கூடியவர்கள் வந்து அவர் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே நல்லா தாங்க ஆடினார், கரெக்டாக தாங்க ஆடினாருன்னு சொல்லலை. அவர் யார் தெரியும்ல, அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் தெரியும்ல, அவர் வந்து டான்ஸையே நீ குறை சொல்லுவியா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறதை நான் பார்க்குறேன். ஸோ பிரபுதேவா வந்து பிரபுதேவா மீது வந்து குற்றச்சாட்டு வந்து பிரீத்தி வைக்கிறாங்க. சஞ்சீவோட மனைவி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் வந்து டான்ஸ் ஆனதை வந்து முறையாக ஆடலை, பரதநாட்டியன்றது நீங்கள் வந்து முறையாக ஆடலை, அதில் தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு எப்படியும் டான்ஸ் தெரிஞ்சிருக்கும் தானே. ஏன்னா நமக்கு வந்து இந்த பரதநாட்டியத்தில் நமக்கு வந்து பெருசாக அவங்களுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது. அது டான்ஸ் ஆடினாங்கன்னா அதை ரசிப்போம் அவ்வளோதானே தவிர, அதில் வந்து பிழைன்றது அது டான்ஸர்களுக்கு தான் தெரியும். அது அப்போ பிரீத்தி வந்து என்ன சொல்கிறாங்க, பரதநாட்டியத்தில் நீங்கள் ஆடின டான்ஸ் வந்து பிழைன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பிரபுதேவா தரப்பில் வந்து பேசக்கூடிய பிரபுதேவா வந்து நேரில் வந்து அவர் வந்து அதுக்கான விளக்கங்களை வந்து கொடுத்தாருன்னா நமக்கு வந்து ஒரு நேர்காணல் கூட கொடுக்கலாம். அவர் நினச்சார்னா வந்து பத்திரிகை வர வச்சு ஒரு பெரிய டான்ஸரு அவர் மீது வந்து இந்த டான்ஸ் ஆனதில் ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னா அது முறையாக வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு வரோம் பிரபுதேவா. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து உள்ளபடியாக அவர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்ற தகவல்லாம் கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் டான்ஸ் ஆடும்போது பிழையாக இருக்குன்னு சொல்லி ஒரு பிரீத்தின்றவங்க வந்து சொல்கிறாங்க. அது சஞ்சயோட மனைவி. ஆனால் அப்போ அதுக்கு வந்து விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பத்திரிகைகளை சந்திச்சே வந்து பிரபுதேவா வந்து சொல்லலாம், நான் சரியாக தான் நான் ஆடினேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சொன்னவங்க மேலே வந்து பாயக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். சரி, பாயறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு நெருக்கமானவர்கள், அவருடைய மாணவர்கள் அல்லது அவர் கூட இருந்து பயணித்தவங்க வந்து பிரபுதேவா யார் தெரியுமா, அவர் அப்படியே ஆனாலும் உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் எப்படி அதெல்லாம் சொல்லுவீங்கன்றாங்க. உள்ளபடியே வந்து கலையில் ஆர்வம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஒரு தப்பான ஒரு நடனம் சொன்னால் அதை வந்து யார் வேணால் சொல்லலாம். முதல்ல பிரபுதேவாவை சார்ந்தவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே பிரபுதேவா வந்து குறை சொல்கிறத விட பார்த்திங்கன்னா அவர் டான்ஸை தான் குறை சொல்கிறாங்க. நீங்கள் பிரபுதேவையே குறை சொல்கிறதா நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவர் டான்ஸ் ஆனதில் பிழை இருக்குன்னாரு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிழையாக ஆடினாரா இல்லையான்றது தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, தவறாக ஆடினாரா டான்ஸு, பரதநாட்டியன்ற கலையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டேமேஜ் பண்ணிட்டாரா அப்படி தான் நீங்கள் அது விளக்கம் தரணும் தவிர, நீங்கள் யார், நீங்கள் எப்படி இதெல்லாம் கேட்பீங்க, அப்படியே அவர் டான்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு. இது சமையல் கிடையாதுங்க. சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்த சமையல்காரனா சொன்னால் புது புது ரெசிபியை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியாவது பரதநாட்டிய கலை என்பது கிடையாது. சமையல்காரன் தான் நான் செய்வேன் கேட்டால் புதுசு புதுசாக வந்து சமையல் வந்து இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசு புதுசாக வந்து ரெசிபியை கண்டுபிடிப்பாங்க. அது வந்து சமையல் கலையில். ஆனால் டான்ஸில் அப்படி கிடையாது. இல்லை, நீங்கள் டான்ஸை வந்து நீங்கள் மற்ற டான்ஸுகள் நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் ஸ்டெப் வச்சு ஆடலாம். ஆனால் பரதநாட்டியம் என்பது பாரம்பரிய கலை. அதில் நீங்கள் டான்ஸ் ஆடும்போது நீங்கள் தப்பாக ஆடிட்டீங்கன்னு அந்தம்மா சொல்கிறாங்க. இதை அந்தம்மா புறான்றதில் வந்து எனக்கு இன்னும் புரியலை எனக்கு. நீங்கள் உடனே வந்து யார் தெரியுமா பிரபுதேவா, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் டான்ஸையே நீங்கள் குறை சொல்கிறீங்களா? கிடையாது. அவர் சினிமாவில் ஆடின டான்ஸையோ ஸ்டெப்பையோ அவங்க சொல்லலை. பரதநாட்டிய கலையை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆடும்போது ஸ்டேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்போ அவர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறீங்கன்னா அது என்ன ஏதாவது வந்து அரங்கேற்றமா, அது அரங்கேற்றமாக இருக்கட்டும், அரங்கேற்றம் இல்லாமல் இருக்கட்டும், பரதநாட்டியம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் டான்ஸ் ஆடும்போது பல பார்வையாளர்களுக்கு முன்னாடி தானே அவர் ஆடுறாரு.
தனிப்பட்ட ரூமுக்குள்ளே ஆடுறாரு. அப்போ ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடனத்தில் வந்து பிழை இருக்குது, தவறுன்னு சொல்கிறாங்க. அந்த தவறு இல்லைன்னு ஒன்றா நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நீ எப்படி கேட்கலாம்? உனக்கு என்ன டான்ஸரா, நீ என்ன பெரிய டான்ஸ் ஆடிடியா அப்படிலாம் சொல்ல முடியாது. நடனக்கலையை வந்து தெரிஞ்சவங்க அவங்க ஆட முடியலனா கூட பார்த்தீங்கன்னா இது சரி தப்புன்னு சொல்லலாம். இப்போ சினிமா ரிவ்யூ எப்படி பண்ணுறாங்க? எல்லாருமே இயக்குனர்லாம் பண்ணுறாங்க சினிமா ரிவ்யூ கிடையாது. படம் பார்க்க தெரிஞ்சாலே போதும். படம் வந்து பார்க்கும்போது எங்கெல்லாம் சொதப்பி இருக்குன்றது நமக்கு தெரியும். அதுக்கு இயக்குனராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன படம் இயக்குனரா? நீங்கள் எப்படி இந்த படத்தை ரிவ்யூ சொல்லுவீங்க? இப்படி சரியில்லை அது சரியில்லை எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் என்ன படத்தோட இயக்குனரா அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதே மாதிரி பாடல் கேட்கும்போது நல்ல பாடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்னு சொல்கிறோம். அதே பாடல் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பாடகரா, நீங்கள் என்ன இசையமைப்பாளரா அப்படின்னு கேட்பீங்களா? கிடையாது. இதெல்லாம் தப்பு. முதல்ல பிரபுதேவாவுடைக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டாக பேசுகிறோங்களோ முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நடனத்தில் வந்து அந்த பாரம்பரிய நடனக்கலையில் வந்து அவர் பரதநாட்டியத்தை வந்து அவர் சரியாக பிழையாக ஆடிட்டார். அதுவும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை செய்யக்கூடாது, ஒரு பெரிய லெஜண்ட் நீங்கள் வந்து இப்படி வந்து தப்பாக டான்ஸ் ஆடலாமா, அது மன்னிக்கவே முடியல அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஏற்றுக்கவே முடியலன்றது தான் அந்த வார்த்தை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த முதல்ல குற்றம் சாட்டினாங்கன்னா உடனே அவங்க மேலே பாயறதை முதல்ல விட்டுருங்க. உள்ளபடியாக என்னது இது முதல்ல வந்து பிரபுதேவா தான் இது சம்மந்தமாக பேசணும். மற்றவர்கள் வந்து பேசாமல் இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம்.